எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் பானு மாமி. 4 பேருக்கு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு தான் சொல்கிறேன். அதைப்படி வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு லெமன் பெருசு புளியை நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கலாம். ரசம் வந்து மிளகு சீரகம் போட்டு தான் கொதிக்கக்கூடாது. இந்த ரசத்தண்ணி வந்து நல்லா கொதிக்கலாம். புளி தண்ணி ஒரு 3 தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதை தனியாக வேக வச்சு ஒரு மத்தால கடைச்சிட்டு அதில் தூக்கி ஊற்றிடுங்க. அப்புறம் 1 ஸ்பூனு மிளகு, 2 ஸ்பூனு சீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு. இந்த மிளகையும் சீரகத்தையும் 2 ரவுண்டு நல்லா அடிச்சுட்டு லாஸ்ட்டு ஒரு திருப்பி பூண்டை அது கொதிக்கிற தண்ணியில் எடுத்து ஊற்றிடுங்க ரசத்தில். இது மிளகு சீரகம் போட்டால் தான் ரசம். அது போட்டு ஒரு கொதி வந்ததுமே கொஞ்சம் தண்ணியை கூட விட்டு இறக்கி கீழே வச்சுருங்க. அதுக்கப்புறமா கடாயை போட்டு ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் 3ஐயும் போட்டு படப்படன்னு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாவும் அதில் போட்டு அதில் தூக்கி கொட்டிடுங்க ரசத்தில். அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்குங்க. லாஸ்ட்டில் பெருங்காய பொடி போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. ரசத்தை திறந்தே வைக்கக்கூடாது. அப்போ தான் ரசம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் ஒரு 4 டம்ளர் தண்ணி போதும் தக்காளியோடு சேர்த்து. அந்த புளி கரைசல்றது வந்து 4 கிளாஸ் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் 4 பேருக்கு. சூப்பரான ரசம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.